நம் நாட்டின் எல்லை காத்த ஒருவரே தன் வீட்டு எல்லையை தாண்டி செய்த கொடூரம் இன்று வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. ஒருவரின் நிலைமையை பயன்படுத்தி மறைந்திருந்து வேட்டையாடும் மிருகத்தனமான குணம் எப்படி வெளிப்பட்டது என்பதை இந்த கதையில் நீங்கள் அறிவீர்கள். ஒரு அப்பாவி பெண்ணும் அச்சுறுத்தும் தனிமையும் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டைக்கு அருகில் உள்ள ஏலகிரி கிராமம். இங்கே 22 வயதான ஒரு இளம்பெண் இருக்கிறாங்க. அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதால் திருமணம் ஆகாமல் எப்போதும் பெற்றோர் பாதுகாப்பிலேயே இருந்து வராங்க. அந்த பெண்ணின் பாதுகாப்புக்காக தாயோ அல்லது தந்தையோ எப்போதும் வீட்டில் இருப்பதை வழக்கமாகவும் வச்சிருந்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா துரதிர்ஷ்டவசமாக நேற்று முன்தினம் பெண்ணின் தந்தை வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருக்காங்க. தாய் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்க கடைக்கும் சென்றிருக்காங்க. சரியாக பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல அந்த பெண் மட்டும் வீட்டுல தனியாகவும் இருந்திருக்காங்க. ஒருவர் பாத்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்திற்காக பல நாட்களும் காத்திருந்திருக்காரு. மறைந்திருந்து பாய்ந்த வேட்டைக்காரன் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பிறப்பு என்பவன் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை பல நாட்களாகவே நோட்டமிட்டு வந்திருக்காரு. இந்த காத்திருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிறப்பு அத்துமீறி அந்த இளம்பெண் வீட்டுக்குள் நுழைந்திருக்காரு. அந்த பெண் வலி தாங்க முடியாமல் உயிரை கையில் பிடித்து கதறியும் இருக்காங்க. இந்த கதறல் சத்தம் அக்கம் பக்கத்தினர் காதிலும் விழுந்திருக்கு. அழுகை அடித்து பார்த்து ஓடி வந்த மக்களுக்கு அங்கே காத்திருந்த ஒரு பயங்கரமான அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, கை கால்கள் கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில அந்த இளம் பெண்ணிடம் பிறப்பு அத்துமீறியது அப்பட்டமாக தெரிய வந்திருக்கு. இதை கண்டு கொதித்திருந்த கிராம மக்கள் அந்த கொடூரனை பிடிக்கிறாங்க. பொதுமக்கள் மத்தியில பலத்த அடி கொடுத்து நடுத்தெருவில் வைத்து அவரை கட்டி போட்டு தர்ம அடியும் கொடுக்கறாங்க. தகவல் கிடைத்ததும் பாத்தீங்கன்னா போலீசார் விரைந்து வந்து பிறப்புவை கைதும் செய்யறாங்க. விசாரணைக்கு அழைத்து சென்றது. இப்போதுதான் கதைக்கான அதிர்ச்சி ட்விஸ்டும் இங்கே வருகிறது. இந்த கொடூர செயலை செய்த சண்முகம் என்பவரின் மகன் பிறப்பு சாதாரணமானவன் அல்ல. அவன் வேறு யாருமில்லை, நம் நாட்டின் முன்னாள் ராணுவ வீரர். தன் நாட்டை தன் மக்களை காக்க வேண்டிய இடத்தில் இருந்த ஒருவன் இப்படி மனநலம் குன்றிய ஆதரவற்ற நிலையில் இருந்த ஒரு பெண்ணை பல நாட்கள் நோட்டமிட்டு சந்தர்ப்பத்தை பார்த்து கொடுமையாக தாக்கி பாலியல் பலாத்காரம் செய்திருக்காரு. தேசத்துக்காக சேவை செய்த ஒருவரின் இந்த மிருகத்தனமான செயல் ஒட்டுமொத்த பொதுமக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. சட்டத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் இந்த முன்னாள் ராணுவ வீரருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும்? உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செய்யுங்க. அடுத்த ஒரு பயங்கரமான கிரைம் ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.